என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையை பார்த்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். கடந்த நாட்களில் சபையை எவ்வளவாய் துன்பப்படுத்தின மனிதன், எவ்வளவாய் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்த ஒரு மனிதன், ஆனால் இன்றைக்கோ அவருக்குள் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு மாற்றம் என்று சொல்லி அவரை பார்த்த அத்தனை பேரும் யாரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். பாருங்கள், ஆனால் இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்புறத்தில் அவர்களுக்குள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் இருக்காது. முந்தின அதே பழைய வாழ்க்கை அவர்களுக்குள் தொடர்ந்து கொண்டிருக்கும். முன்பு போலவே குடிப்பதும் வெறிப்பதும் சினிமா பார்ப்பதும் கர்த்தருக்கு பிரியமில்லாத களியாட்டுகளில் ஈடுபடுவதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் அடிப்பதும் சண்டையிடுவதுமாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதனால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதல்லவா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். அவரை கண்ட கண்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆச்சரியமான மாற்றம். இப்படிதான் நாமும் நம்முடைய குடும்பத்திலும், நாம் வேலை செய்கிற இடத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையின் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கிப்பார். உன்னை பார்க்கிறவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்களா என்பதை நிதானித்துப்பார். நம்முடைய நடக்கை அப்படிப்பட்டதாய் காணப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.